டேய் ஏன்டா யார் ரூட்ல வர? டேய் எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் யார் ரூட்ல வராதுன்னு. நீ தானே எப்ப பாத்து யார் ரூட்ல வர? டேய் டேய் போடா. டேய் டேய் என் பக்கத்துல தள்ளி போடா. டேய் அப்படி போடா. நான் போறதுக்கு இனிமே வராதடா போடா. டேய் டேய் டேய். எவ்வளோ நாளைக்கு தான் இப்படி திருடனாவே இருக்க போறீங்க? போலீஸ் கிட்ட மாட்டி கம்பி என்ன போறீங்களா இல்லை என் கூட சேர்ந்து வேலை செய்ய போறீங்களா? ஒழுங்கா 2 பேரும் வந்து வண்டியில இருங்க. கும்மிடிப்பூண்டி இது திருவள்ளூர் மாவட்டத்தோடு சேர்ந்தது. இங்கே மாம்பழம் ரொம்ப ஃபேமஸ். சிப்காட், இந்துஸ்தான் பெட்ரோலியம் என்ற தொழிற்சாலைகள் இங்கே பரபரப்பாக இயங்கிட்டு வர ஒரு நகரம். ஆனால் இங்கே இப்போ போதை பழக்கமும் அதிகமாகிடுச்சு. இங்கேருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது கன்னியம்மன் பேட்டை. போதைன்றது நமக்கெல்லாம் தெரிஞ்ச வரைக்கும் ஒரு கெட்ட பழக்கம். ஆனால் அது எங்கே விற்கிறாங்க, யார்கிட்டேருந்து வாங்குறாங்கன்ட்டு நமக்கு தெரியாது. ஆனால் இவங்களுக்கு தெரியும். சேர்மராஜா, வீரராஜா எப்படி காட்டில் 2 மிருகங்க ஒரு இறைக்காக சண்டை போடுமோ அதே மாதிரி தான் இங்கேயும் பேட்ட ராஜான்ற கௌரவத்துக்காக 2 மனுஷ மிருகங்களுக்குள்ள நடக்கிற கதை தான் இது. சேர்மராஜா இவனை பற்றி சொல்லணும்னா, என்னப்பா பெரிய லைட்டை போல ஏன் பொறாமையா இருக்கா? நீ என்னப்பா போறாம நம்ம பையன் ஆயிட்ட. புது வரவு வழி விட்டு போகிறதுன்னு எனக்கு நல்லது. சரி ஏதோ பண்ணு. இவனை விட யாராவது ஒரு படி மேலே வந்தால் அவங்கள அடியோடு அழிச்சிடும். இவன் முன்னாடி யாராவது முடியாதுன்னு சொன்னால் அதுதான் அவங்களோட கடைசி வார்த்தையாகும். வீரராஜா துரோகம் இது இவனை தவிர வேற யார் பண்ணாலும் இவனுக்கு பிடிக்காது. வீரா சோக்கு பண்ணிட்டு ஜீவா என்னதான் நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக நெல்சனே போட்டு தள்ளிட்டேரா. இதோ பார் வீரா, நீ என்னதான் பெரிய கடத்தல் தொழில் கிங்கா இருந்தாலும் இந்த மேடுக்கெல்லாம் நீ கத்துக்குட்டி. என்னது எனக்கு கூட வச்சுக்கோ, எல்லாம் பண்ணி தரேன். இந்த மாதிரி செல்ஃபி பசங்க தூக்கி தூரம் போட்டுரு. அது அது சரி, நெல்சனை போட்ட மாதிரி நாளைக்கு என்னையே போட்டேனா? என்ன வீரா என்னையே சந்திக்க போறியா நீ? சந்தேகம்லாம் ஒன்றும் இல்லைடா, கன்ஃபார்ம். நான் பேட்டராஜா, நான் தான் பேட்டராஜான்னு வாழ்கிறவன் இவன். இவங்க 2 பேருக்கும் ஒவ்வொரு ரைட் ஹேண்ட் இருக்காங்க. அவங்க தான் பிரகாஷ், அருள். பிரகாஷ் அதிபுத்திசாலி. எந்த காரியத்தை எப்போ பண்ணோம் எப்படி பண்ணோம் நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு பண்ணுறவன். ஏய் அடி. அருள் சரியான காட்டான். அடி யார் சொல்றா? இவங்கிட்ட போயிட்டு பொறுமைன்னு சொன்னா அது எந்த மார்க்கெட்ல விற்குதுன்னு கேட்பான். ஏய் இந்த 2 குரூப்புக்கும் எப்பவுமே ஆகாது. இந்த 2 குரூப்பும் ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அங்கே கலவரம் வரப்போகுதுன்னு அர்த்தம். பல மாநிலங்கள்லேருந்து வர போதைப் பொருளை கைமாற்றி கொடுக்கறது தான் இவங்க 2 பேரோட வேலை. இந்த தொழிலில் நான் தான் பெரிய ஆள், நான் தான் இந்த பேட்டையை ஆளுவேன்னு அடிச்சுக்கிறவங்க தான் இந்த சேர்மராஜா, வீரராஜா. பார்ப்போம் யார் பேட்டை ராஜா ஆகுறாங்கன்ட்டு. చెప్పు. శర్మా 10 కోటి రూపాయల సరుకు వచ్చింది. నువ్వు లైఫ్లే చూసి ఉండు. తినే మార్చేస్తే నీకు 10% కమిషను. ఎప్పుడు ఎక్కడ పంపిస్తాను అది మాత్రం చెప్పు, నేనే చూసుకుంటాను.
దీని ఏ ప్రాబ్లం లేకుండా మాసేలి, అది నీ పొరుపు. రే భద్రంగా తీసుకుని పో. என்ன மச்சான் உங்கள் பேரை கேட்ட கிளிங்ன்ட்டு போதே? என்ன சேர்மண்ணா பல்ல காட்டி இழிச்சுனே இருக்க? என்ன லவ்ஸா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, 10 கோடி தான் சரக்கு வந்துக்குது. ஐயா ஆமாம், அதை மட்டும் கைமாற்றி குத்தோன்னு வச்சுக்கோ, நான் தான் பேட்ட ராஜா. ஐயா அவள் தானே செல்ஃபி மேட்ரி. இதான் நாங்கள் போய் அழுன்னு வரோம். இரு, அவளையும் கூட்டின்னு போ. அவன் கூட்டின்னு போ. சரிண்ணா. டேய், அவனை முதல்ல வந்து பார்க்க சொல்லு. ம் சொல்கிறேண்ணா. அண்ணா, ம் ரெட்டியோட கான்ட்ராக்டு இந்த வாட்டி சேர்ம ராஜா கிட்ட போயிடுச்சுண்ணா. என்ன சொல்கிற? ஆமாண்ணா. எப்பவுமே வர வேண்டிய சரக்கு இந்த வாட்டி சேர்மா கிட்ட போச்சுன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. பிரகாஷ், என்னண்ணா? வா அர்லே. என்னண்ணா கூப்பிட்டியா? ஆமாண்டா, பெரிய டீல் வந்துக்குது. அதை மட்டும் கைமாற்றி குத்தோன்னு வச்சுக்கோ, நான் தான் பேட்ட ராஜா. அண்ணா, நம்ம விஷயம் அப்படியே வீரக்கு தெரிஞ்சிச்சு. எப்பவுமே நம்மக்கிட்ட வர சரக்கு இந்த வாட்டி சேர்மா கிட்ட போயிடுச்சு. சரக்கு எப்படியும் ஆந்திரா பார்டர் வரைக்கும் தான் வரும். அதுக்கப்புறம் சேர்மா ஆளுங்க தான் கைமாற்றுவாங்க. நம்ம ஹைவேஸை பிளாக் பண்ணோன்னா ஈஸியாக சரக்கை பிடிச்சிடலாம். என்ன சொல்கிறேன்? அண்ணா, வண்டி ஹைவே பக்கத்து வந்தா வீராளுங்க பேக் பண்ணி பிரச்சனை பண்ணுவாங்க. நான் வேணா விச்சு ரோடு திரும்பிட்டுமா? அண்ணா நம்ம ஹைவேஸில் பிளாக் பண்ணுவோம் உங்களுக்கு தெரியும். அதனால் விச்சூர் வழியாக திரும்புவாங்க. நான் விச்சூரை பிளாக் பண்ணுறேன். சரியா அர்லே, பொருள் சேர வேண்டிய இடத்துல நல்லபடியாக சேரணும். அடுத்த நாள் நான் தான் பேட்ட ராஜாவாக இருக்கணும். எப்படியோ பிரகாஷ், பொருள் நம்மக்கிட்ட வந்தால் சரி, அடுத்த நாள் நான் தான் பேட்ட ராஜாவாக இருக்கணும்.
செல்வா! அருளே நீ பொருள் எடுத்துட்டு போ, நான் இவனை பார்த்துக்கிறேன். வந்துட்டான் அவன். ஆ. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, 10 கோடி தான் சரக்கு வந்துக்குது. ஐயா, ஆமாம், அதை மட்டும் கைமாற்றி குத்தோன்னு வச்சுக்கோ, நான் தான் பேட்டராஜா. சொல்றா தருதல்ல. டே மூதேவி, பொருள் தீர்மான சைட் வந்துச்சு. இப்படின்னா பண்ணலாம். சரி நீ ஒன்று பண்ணு, ஹைவேஸில் வந்தால் வீரோட ஆளுங்க உடைக்கிடுவாங்கன்னு சொல்லி வண்டியை விச்சிரு வழியாக திருப்பிடு. நாங்கள் வந்து பிளாக் பண்ணிடுறேன். அப்புறம் இந்த மேட்ரு விஷ்ணு கையில் சொல்லிவிடு. சரி, ஓகே, சொல்லிடுறேன். டேய் என்னங்கடா எனக்கே ட்விஸ்டா? சுற்றுண்டா உங்களா? நீ ஏன்டா இங்க வந்த? நான் தான்டா வந்தேன். நான் தானே முதல்ல வந்தேன். தெரியுமா உனக்கு? நான் தானே நான் தானே வந்தேன். டேய் ஏன்டா யார் ரூட்ல வர? டேய் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் யார் ரூட்ல வராதுன்னு. நீ தானே எப்போ பாரு யார் ரூட்ல வர? டேய் டேய். போடா போடா. டேய் டேய் என் பக்கத்துல தள்ளிப்படா. டேய் அப்படி போடா. நான் போறது தீமே வராதடா. போடா. டேய் டேய் எவ்வளோ நாளைக்கு தான் இப்படி திருடனாவே இருக்க போறீங்க? போலீஸ் கிட்ட மாட்டி கம்பி என்ன போறீங்களா, இல்லை என் கூட சேர்ந்து வேலை செய்ய போறீங்களா? என்ன வேலை சொல்லு. ஒழுங்கா 2 பேரும் வந்து வண்டியில இருங்க. வீரராஜா, சேர்மராஜா, பக்கா கிரிமினல்ஸ். ஏய் ஏய்
அண்ணா விட்டுண்ணா நான் தெரியாம பண்ணிட்டேண்ணா. துரோகி. மவனை நீ பரலோகம் தான். உன்னால என்ன அடக்கி வைக்கவும் முடியாது. அண்ணா மஞ்சிருண்ணா விட்டுண்ணா. உனக்கு 10 செகண்ட் டைம் தரேன், அதுக்குள்ளே ஓடிடு. உன்னால முடிஞ்சதை பார்த்துக்க. நான் ஓடுறேன் பாருண்ணா. முடியாதுன்னு எவனா சொன்னீங்க? இவங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஒரு கை வேலை செய்யுது. ஈவன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கூட. நீங்கள் 2 பேரும் இவங்களுக்கு கீழே தான் வேலை செய்ய போகிறீங்க. ஐ மீன் வேலை செய்கிற மாதிரி நடிக்க போகிறீங்க. அது சரி டிஜிபி. டேய் மொட்டை போண்டா, அது டிஜிடா. ஆமா இது பேர் பருப்பு. ஆமாண்டா, பருப்பு தான்டா. ஏய் ஏய் ஏய், அது டிஇஜி இல்லை, டிஇஏ, ட்ரக் என்ஃபோர்ஸ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஏஜென்ட். அதான் நாங்க பண்ணதை பண்ணிட்டான். சும்மா கிரிமினல் பூச்சாரி காட்டுனுறா. ஸோ கசின் போறே நீ. என்னடா பண்ணிட்டீங்க நீங்கள்? அடுத்த வேலை சோத்துக்காக திருடுறவங்க நீங்கள். ஆனால் அவங்க அடுத்தவன் சோத்துல கை வைக்கிறவங்க. ஸ்மக்லிங் பல வருஷமாக இது இல்லாமல் இருந்தது. ஆனால் இவங்க 2 பேர் வந்ததுலேருந்து போதை மருந்து கைமாற்றி கொடுக்கறது அதிகமாயிடுச்சு. இதனால எத்தனை பேரோட லைஃப் பாதிக்கப்பட்டிருக்கு தெரியுமா? இதில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வேற. இப்போ என்ன பண்ணுன்ற? வந்தோமா நிந்தோமா சுட்டோமா இல்லாமல் வேடிக்கை பார்க்குறீங்களாடா? ஐ ஆம் டோட்டலி டிசப்பாயிண்டட். ஏய் நீ நான் பேச பீத்திர. நீ எப்படி நேரம் சுட்ட? இவன் பெரிய மகானா? ரவுடி, முல்லை மாதிரி, முடிச்சவிக்கி, கேப் மாதிரி இவனெல்லாம் நெஞ்சில் தான் சுடணும்னு இல்லை, முதுகுலையும் சுடலாம். ஏதோ ஒரு வேலை முடிஞ்சதுல. இன்னொரு வேலை இருக்கு. அருள் எல்லாரையும் தூக்கிட்டேன். வா பொருள் எடுத்துன்னு போகலாம். अच्छा जी एक मिनट நான் சேட்டுக்கு வந்து சேர வேண்டிய பொருள் ஒன்றும் வரலையா? என்ன ஆச்சுன்னு கேட்குறேன். நான் வீரனா. டேய் என்னடா ஆச்சு? பூசருக்கு டிஜி விஷ்ணு வந்து நம்ம சரக்கெல்லாம் தூக்கிட்டான், நம்ம ஆளுங்களையும் தூக்கிட்டான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்துடும். நீ கிளம்புடா, வாடா டேய். பிரகாஷே பொருள் ஏறா. பிரகாஷே துரோகி. I am totally disappointed, Mr. Veera. சூப்பர்ரா விஷ்ணு, வேணாண்டா. உனக்கு என்ன வேணுமோ கேள்றா, தரேன்டா. விஷ்ணு வேணாண்டா. டே விஷ்ணு வேணாண்டா. அன்னைக்கு என்ன சொன்ன? என்னடா நேற்று தான் இவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டோம், அதுக்குள்ளே வெளியே வந்துட்டேன்னு பார்க்குறியா? நீ என்ன தான் என்னை ஜெயிலில் பிடிச்சி போட்டாலும் நான் அடுத்த நாள் ஈஸியாக வெளியே வந்துடுவேன். உன்னால் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. ஒழுங்காக நான் கொடுக்குற காசை வாங்கிட்டு சல்யூட் அடிச்சுட்டு போயிட்டே இரு, இல்லைனா. அன்னைக்கு என்ன சொன்ன நீ? எவ்வளோ வாட்டி பிடிச்சி உள்ளே வச்சாலும் வெளியே வந்துடுவல்ல? காசுக்காக என்ன வேணா பண்ணுவியா? நான் என்ன பண்ண விஷ்ணு? சாதா ஒரு கோயிலுக்கு போனால் கூட 250 ரூபாவில் ஒரு கியூவும் 2500 ரூபாயில் ஒரு கியூவும் வச்சு அவங்க கொள்ளையடிக்கும் போதும் நான் கொள்ளையடிக்கிறது தப்பா?
நீ என்ன அந்த 2500 கொடுத்து கியூவில் போற? அந்த 2500 வச்சு வெளியில் இருக்க பிச்சைக்காரங்களுக்கு சோறு வாங்கி கொடுறா. அவங்க உன்னை தெய்வமாக மதிப்பாங்க. உன்னையெல்லாம் விட்டு வைக்கிறதே தப்புடா. ஜெயிலில் பிடிச்சி போட்டால் தானே வெளியே வருவ. இப்போ நான் உன்னை மேலே அனுப்புகிறேன், வாடா பார்ப்போம். யோ இந்த பாரியா, சொன்ன வேலையை பண்ணி முடிச்சிட்டோம். இனிமேல் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத. நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நாங்கள் கொண்டு எங்கள் வேலை உண்டுன்னு இருப்போம். வரட்டுமா? வாடா வாடா. என்னடா? ஹலோ சார், எங்கே சார்? என்ன ப்ராப்ளம்? கூட தான் சார் இருக்காங்க. ஓகே சார். நம்ம வேலை இன்னும் முடியல. அது நம்மளுக்கு இன்னொரு இடத்துல வேலை இருக்கு. ஐயா இது வேலைக்கு அதுவா கிளம்பலாம். ஏய், இப்போ யாருக்கு இஷ்டம் இருக்கோ போங்க. ஸ்மக்லிங் இதை முழுமையாக ஒழிக்க முடியாது. ஆனால் இவங்கள மாதிரி ஸ்மக்லர்ஸை அழிச்சா இதை நம்ம தடுத்து நிறுத்தலாம்.